வணக்கம். இனியன் நியூஸ் அண்ட் ரீல்ஸ்லேருந்து உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு லைவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மே மாதத்துலேருந்து 5ஆம் தேதிக்கு மேலே அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் மே 5க்கு மேலே டைரக்ட் லைவ் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த லைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி லைவாக கொடுக்குறத சரிங்களா. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன நியூஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு இன்டிமேஷன், அதாவது எப்பயுமே கொடுக்குற ஒரு விஷயந்தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்லப்படும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் நம்பணுன்றது அவசியம் கிடையாது. எல்லாமே சரியானதும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக தான் கொடுக்குறேனே தவிர இது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கவும் வேண்டாம். இது நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வர நியூஸு தான் எனக்கு வர நியூஸோ, எனக்கு ஆன்லைன் மூலிமா கோர்ட் மூலிமா கோர்ட் ஆர்டரில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணியோ அதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சில நியூஸில் என்கிட்ட வர நியூஸ் கூட சிலது ஃபேக்காக கூட இருக்கலாம், பொய்யாக கூட இருக்கலாம். இப்போ நான் போட்ட நியூஸுகளே பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் மோஸ்ட்லி இதுதான் எங்கேயுமே என் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு சில விஷயங்கள் முடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட டேட் வைஸ் எதுவும் சொல்லலாம் கூட என்னையும் மீறி சில விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. அது ஏன்னா அது கோர்ட்டுடைய முடிவு பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா. கோர்ட் என்னென்ன டிசைட் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நடக்குது. ஸோ அதனால் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் பொய்யா உண்மையான்றதை நீங்கள் ஒரு முறை ரிசர்ச் பண்ண முடிஞ்சா பண்ணிவிட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைவ் ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன், 1 வீக் 2 வீக் முன்னாடி என்ன போட்டுதான் சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஆர்டரும் இப்போ 2017 இருந்து 2025 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு லைவை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக 2017லேருந்து 2025 வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். இது 2017லேருந்து 2025 என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 11/10/2017 அன்றைக்கி தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அம்மா தலைமையில் தான் அந்த கேஸை ஃபைல் ஆகி ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வந்துச்சு, இல்லைங்களா. அப்போ அன்னையில் இருந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண டேட்டில் இருந்து அப்படி வச்சுக்கோங்க. அது முன்னாடி டேட்டில் நிறைய ஹியரிங் போச்சு, அது பண்ணாங்க, அவங்க கான்ஃபிகரேஷன் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஓகே. அந்த லாஸ்ட் ஃபைனலில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தில் இருந்து இன்றைக்கி வரையும் ஒரு சில முக்கியமான ஆர்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் எல்லாமே என்னன்னா நானாக க்ரியேட் பண்ணி எதுவும் சொல்ல போகிறது கிடையாதுல்ல. அந்த ஆர்டரில் என்ன இருக்குது, அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் இப்போ மற்ற இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தெரிஞ்சுக்கணுன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை, எனக்கு என்ன சார் ஆகுது விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் ஒரு பயத்தில் இருப்பீங்க. இது வருமா வராதா, ஏற்கனவே ஒரு கம்பெனியில் அப்ளிகேஷன் வாங்கினாங்க, கொடுத்துருந்தாங்க, திருப்பி கேஸ் ஆச்சு, மறுபடியும் இந்த கமிட்டியில் 2017 அப்ளிகேஷன் வாங்கினாங்க, மறுபடியும் பார்த்தோன்னா அங்கேயும் ஸ்டாஃப் ஆச்சு, மறுபடியும் பார்த்தா மற்ற சில சங்கத்துகளை அப்ளிகேஷன் வாங்கி நான் வாங்கி தரேன், நீ வாங்கி தரணும்னு அப்ளிகேஷன் வாங்க, அங்கேயும் ஸ்டக் ஆகிடுச்சு. நிறைய சொசைட்டி ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் இதுக்காக கஷ்டப்பட்டாங்க, போட்டாங்க. அதுக்கான எஃபெக்ட் அவங்க என்னென்ன தோணுச்சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க, சரிங்களா. அப்பயும் அவங்க அங்கே ஃபெயிலியர் ஸ்டேஜில் தான் நம்ம நிற்குது, இல்லைங்களா. பட் இருந்தாலும் கூட மறுபடியும் இப்போ கமிட்டி மூலிமா கோர்ட் உத்தரவோட அவங்க அடுத்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஸோ இதுவும் நடக்குமா நடக்காதான்றது உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் மூலிமா படிக்கும் பொழுது சரி இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கலைன்றது உங்களுக்கு திருப்பி அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால இதுதான் அப்படின்றத ஓரளவுக்கு பெருசாக ஜட்ஜ் பண்ண முடியல. சரி இதுதான் வரட்டும் பார்த்துக்கலாம். ஆனால்
வராம இருக்காதுன்ற விஷயத்த நம்ம தெளிவா வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்துலேருந்து. வராம போகாது. அதுக்கான வேலைகள் பார்க்குறாங்க, செய்றாங்க அப்படின்ற விஷயத்த இந்த நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. சரிங்களா? ஆனா வரும். வராம போகாது. வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாரி ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ப படிக்கணும். படிச்சா தான் தெரியும். அப்ப சரி சார் நான் ஆர்டர்ஸ் நெறைய இருக்கு. இதில போய் நான் படிக்கிறேன், படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட, தாராளமா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்னுடைய சேனல்ல வந்து ஒரு லிங்க் எனக்கு கீழ ஆல்ரெடி இதுக்கு முன் வீடியோல குடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் லிங்க்ல. நீங்க அத கூட வாங்க. இருக்கிற ஆர்டர்ஸ் கூட நான் போடுறேன். என்கிட்ட என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும், என்ன சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அது நீங்களும் முடிஞ்சா அதில வந்து ஜாயின் பண்ணி இருங்க. அதில கூட பிடிஎஃபாவும் போடுறேன். இல்ல நானே பண்ண தெரியும் சார், எனக்கே பண்ண தெரியும்னா எடுத்துக்கங்க. ஆனா, இதில டவுன்லோட் பண்ணி எடுத்து படிக்கும்போது, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து புரியாம போகலாம். ஏன்னா வந்து நல்லா படிச்சவங்க, எஜுகேஷனா இருக்கிறவங்க, நல்லா படிச்சவங்க பார்த்தீங்கன்னா, அது புரிதல் அவங்களுக்கு புரியும். சரி ஓகே. இதுதான் போட்டிருக்காங்க அப்படி மாரி புரியும். அ இப்ப என்ன மாரி எஜுகேஷன் இல்லாத ஆளுங்க பார்த்தீங்கன்னா வந்து புரியாது. இப்ப நாங்கலாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, வேற யார்கிட்ட குடுத்து தான் நாங்க வந்து அத படிச்சு பார்த்து தான், ஓ! இதெல்லாம் போட்டிருக்காங்களா, செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த நாங்க வந்து தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஆனா இப்ப தான் இப்ப எனக்கு கொஞ்சம் அம் அ படிப்பு ரீதியா பெரிய லெவல்ல எனக்கு இல்லலாம் கூட, சரி இது எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து கரெக்டான தமிழ்ல நம்ம கொண்டு வந்து படிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் அடிப்படையில தான் நான் என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி சில பேர் தெரிஞ்ச நண்பர்கிட்ட குடுத்து அவங்க மூலியமா படிச்சு பார்த்து பார்ப்பேன். இருந்தாலும் கூகுள்ல அந்த டிரான்ஸ்லேஷன் தெரியும் இல்லையா? இங்கிலீஷ் டு தமிழ் அதுலேயும் போடுவேன். அதில கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வந்து புரியாம போயிருக்கும் வந்து. ஸோ அதையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிப்பேன். ஸோ எல்லாம் சொல்றதையும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக கன்ஃபார்மா மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன். ஒரு தடவ நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த நியூஸ தான் எடுத்துன்னு போயிட்டு எங்க ஜூனியர் லைன்லயோ, மத்த லைன்லயோ நான் குடுப்பேன். சரிங்களா. இதுதான் இவ்வளோ நாள் வீடியோவும் போட்டிருந்தேன். ஆனா 2 ஆர்டர்ல இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த 2 ஆர்டர் 3 ஆர்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, என்னுடைய தமிழாக்கம் ஃபுல்லாவே கிளியரா இருக்கும். என்ன கோட் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ, அத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில 1, 2 மிஸ்டேக் ஆர் எனக்கு சரியா எனக்கு தெரியல மேபி. அந்த அது ஒரு அப்ளிகேஷன இதே நெறைய ஏஐ வந்து போச்சு இல்லையா? அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயத்த நம்மளுக்கு குடுக்குது. சரிங்களா? அப்ப ஏஐ நல்ல விஷயமா யூஸ் பண்ணா நல்ல விதமா நமக்கு நடக்கும். சரிங்களா? நெறைய ஃபோட்டோகிராஃப் பண்ணுவாங்க அத வச்சு. நெறைய விஷயங்கள் நடக்கும். அத நான் பெருசா பேச விரும்பல. அப்ப அத மாரி நம்ம வந்து ஒரு ஒரு டூல வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க. அந்த டூல் மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஆர்டர நம்ம கன்வெர்ட் பண்ணி, அத எடுத்து, அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி குடுக்குறேன். சரிங்களா? இப்படி தான் வந்து நானு ஒரு ஒரு விஷயத்த பார்த்துக்கிறேன். அப்ப ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு டைம் இது அனலைசிஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது, நமக்கு வந்து ஒரு புரிதல் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, "சார் நான் படிச்சிருக்கேன். பட் ஆனா வந்து போட்டுருக்காங்க. எனக்கு அது அ கரெக்ட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எப்படி சொன்னா, ஒரு கோட் ஆர்டர் பொதுவா ஒரு வாசகம் படிக்கிற மாரி படிச்சுருவாங்க. பட் ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா தான், ஓரளவுக்கு தெரிஞ்சா தான், அந்த ஆர்டரையும் அதையும் மேட்ச் பண்ணா தான் அவங்களுக்கு புரியும். எல்லாமே ஒரு பேப்பர் நியூஸ்ல இதெல்லாம் போடுறான், இது பண்ணியிருக்கான், செஞ்சிருக்கிறான்னு போடுவாங்க. அதனுடைய பேக்ல என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சா தான், அந்த நியூஸ் வந்து உண்மையா, பொய்யான்றதையும், இது எத நோக்கி போகுது, எத சொல்றாங்கன்றதையும் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். வெறும் ஆர்டர் படிச்சாலும் புரியாது. சரிங்களா? அப்ப ஆர்டர் எப்படி சார் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, நீங்க ஆரம்பத்திலேருந்தே அந்த ஆர்டர படிச்சு, தெரிஞ்ச லைன்ல அத ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, பேசி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டே இருந்தா அது நமக்கு ஒண்ணோட நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் சொல்றாரு, இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இவரு ஒரு பார்ட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டி சொல்றாரு. செகண்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாரு, அ ஆமாமா நடந்துச்சு தான். ஆனா இது வேற மாரி நடந்துச்சுன்னு சொல்லுவாரு. ஆமா. 3வது ஆள் என்ன பண்ணுவாரு, அவரு டிஃபரெண்ட்டா ஒரு வார்த்தை சொல்லுவாரு இல்லைங்களா? அப்ப அந்த 3 பேரையும் எதனா ஒரு மையப்புள்ளி இருக்கும். 2 பேரும் ஒரு விஷயத்த ஒரே மாரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான விஷயம்னு அர்த்தம். அப்ப ஒரு 3 வார்த்தை இல்ல. 3 பேர்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கணும். அப்ப எக்ஸாம்பிள் இது இந்த டைம்ல எக்ஸாம்பிள் கம்பெனி பேர் வச்சுக்கலாம். ஒரு பேர் சொல்லுவாருன்னா, இந்த டேட்ல வந்து பணம் போடுறோம்ன்னு சொல்றாங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. இன்னொருத்தர் சொல்லுவாரு, இல்ல, இல்ல இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் பணம் போடுறோம்ன்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல, இல்ல எல்லாம் போயிட்டுருக்கு. ஏதோ முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிச்ச பிறகு கம்பல்சரி பணம் போடுறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப இந்த 3 பேர்கிட்டயும் ஒரு ஒத்துமை இருக்கும். டிஃப்ரெண்ட்டா பேசுறாங்க. ஆனா ஒரு ஒத்துமை இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் போடுவாங்கன்றது ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ். ஆனா எப்பன்றது மட்டும் தான் அங்க கேள்விக்குறியா இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு பணமே வராதுன்றத விட, பணம் தருவாங்க, வேலைகள் நடக்குது. ஆனா கன்ஃபார்மா பணம் வரும். அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணிறது தான் அந்த வாசகம். இதுதான் வந்து நம்ப சொல்ற விஷயங்கள் வந்து. அத தான் வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடுத்தடுத்த வர லைவ் ப்ரோகிராம் வீடியோவுல அம் இதுதான் நான் பேசப் போறோம் வந்து. மோஸ்ட்லி வந்து 17லருந்து 2025 வரைக்கும் என்னென்ன ஆர்டர்லாம் இருக்கு. ஒரு ஆர்டர்லயும் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கான்றத ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மே 5க்கு அப்புறம் மே 5க்கு அப்புறம் நான் முடிஞ்சா வந்து வீடியோ லைவ் பண்ண முடியாது. ஸோ, அதனால ஆடியோ லைவ் நான் வரேன். அதாவது உங்களுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்கும். என்னோட வாய்ஸ் மட்டும் பேக்ரவுண்டில வந்துட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க என்ன கேட்குற கீழ பண்ற சார்ட்டுக்கு உங்களுக்கு கீழ ஆட்டோமேட்டிக்காவே மேல வந்து உங்களுக்கு லைவா வந்து வந்துட்டுருக்கும். ஸோ, அந்த லைவ் ப்ரோகிராம் தான். சரி நீங்க என்னென்னலாம் கொஸ்டின் சார்ட் பண்றீங்களோ, அதுக்கான பதில் நான் குடுக்க ரெடியா இருக்கேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சத தான் நான் குடுப்பேன். அதுக்காக சார் இது கன்ஃபார்மா தெரியுமா சார், பண்ணி குடுத்துரு சார் அப்படிலாம் நெனைக்காதீங்க. பட் ஆனா வந்து இது கோர் சம்மந்தப்பட்ட விஷயம், கமிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயம். இவங்களுடைய முடிவை பொறுத்து தான் அங்க வரும். எனக்கு தெரிஞ்ச எஜுகேஷன இது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்கன்ற விஷயத்த நான் என்னுடைய அனலைசிஸ் வச்சு நான் உங்களுக்கு குடுக்குறேன். அவ்வளோதான். சரிங்களா? இதெல்லாம் யாருக்கு வேணுன்றத நீங்க வேணும்னு சொன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழ ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வேணும்னா வேணும்னு போடுங்க. வேணும்னா டிஸ்க்குன்னு போடுங்க. வேற எதுவும் தேவையில்ல. நீங்க வேணும் வேணாம்னுலாம் போட தேவையில்ல. உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த அடுத்த பதிவு வந்து இது மாதிரிலாம் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாமே என்ன பண்ணுறீங்க, கீழ வேணும்னு சொன்னா ஒரு லைக் தட்டிவிட்டு கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்க்குன்னு டைப் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? நான் அடுத்தடுத்த வீடியோவுல உங்களுக்கு நான் குடுக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? மே 5க்கு அப்புறம் நான் லைவாவே நான் உள்ள வரேன். மே 5க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் இந்த இந்த ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே வரேன். இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. அதுலேயும் இடையில லைவ்ல வந்தாலும் நான் வந்து பார்த்துட்டு போறேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு போறேன். இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம போட்ட பிறகு, இத மொத்தமாவே ஒரு 2, 3 அதுக்கப்புறம் தொடர்ச்சியா கொஞ்ச நாளைக்கு 1 வீக்ல ஒரு முறையோ, இது ஒரு எப்படியோ நான் முடிஞ்ச வரைக்கும் டைரக்ட் லைவ் ஒண்ணு கொஞ்சம் வர பார்க்குறேன். ஸோ அந்த லைவ்ல வந்து உங்களுக்கு இதில என்ன புரியுது, என்ன புரியலன்றத நீங்க என்கிட்ட இங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட அங்க நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம வீடியோல இன்னைக்கு எடுக்கிற டாபிக்கு. ஸோ யாருக்கு என்னென்ன வேணுன்றத நீங்க அந்த டைம்ல போடுங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ வந்து ஒரு லைக்கும், ப்ளஸ் வந்து டிஸ்க் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நாங்க அடுத்த வீடியோவ நாங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நானு கீழ குடுக்குறேன். சரிங்களா? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இதுதான் இன்னைக்கு. ஸோ எல்லாரும் வந்து உள்ள வந்திருப்பீங்க. சரி இது மாரி ஏதோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்றாங்கன்னு உள்ள வந்திருப்பீங்க. அ அ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காகவும், மத்தவங்களுக்கு புரிதலுக்காகவும் தான் இந்த வீடியோவ நானு மென்ஷன் பண்ணி போடுறேன். சரிங்களா? இத யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. யாரும் வந்து கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ இது சொல்லத்தெல்லாம் இப்படிதானா அப்படின்ற மாரி நெனச்சுக்காதீங்க. நீங்க ஒரு முறை ரிசர்ச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? எனக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழயும் இந்த டேக் கீழயும் இதுக்கு முன்னாடி டேக் கீழயும் நான் இது குடுத்துருக்கிறேன். அங்கேயும் நீங்க போயிட்டு அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல முடிஞ்சா நீங்க வந்து பண்ணீங்க. ஏன்னா, அதில எப்பப்பலாம் லைவ் வரும்ன்றது நான் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். சரிங்களா? டைரக்ட் லைவ் எப்பலாம் வரேன்றத மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அந்த லைவுக்காக நீங்க உள்ள வந்தீங்கன்னா, அப்போ உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா, நீங்க அடுத்த வீடியோவுல நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.